ஒரு 40 சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 35 எம்எல்ஏ கிடைச்சோம். உங்களுக்கு புரியுங்களா? 50 சீட் வாங்கினா 42 எம்எல்ஏ கிடைச்சோம். இது வந்து சாதாரணமாக கிடைச்சா அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு எந்த கட்சி தலைவருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கும். சேர்றாரு சேரலங்க அவசியம். நான் கேட்குறது, அரசாங்கம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு விஷயத்தை அரசாங்கத்தோட தொடர்படுத்தி, அரசாங்கத்தை கட்சியோட தொடர்படுத்தி, கட்சியை சிபிஐயோட தொடர்படுத்தி, சிபிஐ வந்து விஜயோட தொடர்படுத்துங்கிறது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்றேன். சிபிஐக்கு உத்தரவிட்டது யார்? பிஜேபியா? நரேந்திர மோடியா? அமித்ஷாவா? சிபிஐக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அப்ப நீங்க சிபிஐ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிஜேபி வந்துரும் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க வந்து உச்சநீதிமன்ற சந்தேகப்படுறீங்க, உச்சநீதிமன்ற நோக்கத்தை விமர்சிக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு செய்ய இருக்கும்? எனக்கு புரியவே இல்லை. என்ன கணக்கில் வரும் அது? சிபிஐ விசாரணை சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல எங்கேயா பார்ட்டியா இருக்குதா? இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்குதா? அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு அஃபிடவிட் கிடையாது, அவங்களுக்கு ரோலே கிடையாது. இது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, 2 மாநில பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்னு சொல்லலாம். இது 2 கட்சிகளில் உள்ள பிரச்சனை. அதுல பிஜேபி எங்க இருக்குது? சரி, பிஜேபி வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பெட்டிஷன் போட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அது வந்து தாவேக்காவுடைய பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க, தமிழக அரசு தரப்போ கேட்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்கல, அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொன்னது யாரு? உச்சநீதிமன்றம். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அவங்களை கேளுங்க. அவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்கன்னு முரசில் எழுதிட்டோம். இன்னொரு விஷயம், ரஸ்தோகி அவர்களையும் அஷ்ராகா அவர்களையும் கம்பேரிசன் பண்ணி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதையும் உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரஸ்தோகி எப்படி வந்து ஒரு வழக்கு கையாண்டாரு, பில்கிஸ் பானு வழக்கு எப்படி கையாண்டாரு, இவர் தான் இப்போ வந்துட்டு எஸ்ஐடி வந்துட்டு இந்த குழுவுக்கு வந்து தலைமை, அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நீதிபதியுமே ஒவ்வொரு வழக்கை ஒவ்வொரு விதமாக கையாள்வார்கள். நம்ம அதை வந்து ஒரு கணக்கில் வச்சு சொல்லவே முடியாது. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா எல்லா நீதிபதிக்கும் எடுத்துக்கலாம். நீதியரசர் சதாசிவத்திலேருந்து கவாய் அவர்கள் சொன்னார், போய் உங்கள் கடவுள் விஷ்ணுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட என்ன நீதியை எதிர்பார்க்க முடியும்? யாராவது சொன்னாங்கன்னா இவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்காருங்க, அப்போ நாங்கள் எப்படிங்க வழக்கு போட முடியும், பிஜேபியோ அரசு எப்படி வழக்கு போட முடியும்னு சொன்னாங்கன்னு அப்படி எங்கேயா சொன்னாங்களா? அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்தை பாரத பிரதமர் பாராட்டுகிறார். புரியுங்களா? நீங்கள் வந்து அவர் மேலே வந்து ஒருத்தர் ஷூ வீசும் போது நீங்கள் ரொம்ப கட்ஸோடு ஹேண்டில் பண்ணீங்க சார், ஐ அப்ரிஷியேட் சார், சூப்பர் சார் அப்படின்னு பாராட்டுறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? போங்க கடவுள்கிட்ட போய் கேளுன்னு நம்முடைய அடிப்படை மத நம்பிக்கையை வந்து ஒரு விஷயமா கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு வந்து பதில் விமர்சனம் வரவே இல்லையே. அப்போ எல்லா நீதிபதிகளும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அத்தனை நீதிக்கு வச்சுலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீதியரசர் செந்தில்குமார் பண்ணார்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, யார் கேள்வி எழுப்பியிருக்காத? இங்கே நம்ம யாரா பேசணுமா? உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. ஏன்ட்ட தம்பியெல்லாம் கேட்டாங்க, நீதிபதியே சொல்லிட்டாரு, அவர் பார்த்தீங்களா வந்து தலைமை பண்பில், அது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வரலைங்க. தலைமை பண்புலாம் ஸ்கேல் நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? அது மக்கள் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீதிமன்றம் சொல்லியிருக்கேன், உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன். அப்போ நீதியரசருடைய யாராவது விமர்சனம் வைக்கிறாங்களா? இது என்ன கணக்கு? நீங்கள் ரஸ்தோகி என்ன செஞ்சார்? சரி, அருணா ஜெய்சன் என்ன செஞ்சாங்க வாங்க. ஒவ்வொரு நீதியரசருக்கு எடுத்தோம்னா ஏக்கராஜன் என்ன செஞ்சார் வாங்க. சந்துரு அவர்களுடைய பொலிட்டிக்கல் லீனிங் தெரியாதா? போராடம் பூரா புத்தகத்துள்ளால வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலையா? Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Ranakon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.